கல்யாண ரிசப்ஷன்ல அந்த மோகன் உன்னை பார்த்து என்ன சொன்னா? சொல்லு தேவி. நீ இப்படி அமைதியா இருக்கிறதால எதையுமே சாதிக்க போறதில்ல. உன் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன நான் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. ஆனா எனக்கு இப்ப எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லு. உன் தற்கொலை முயற்சிக்கு காரணம் அந்த மோகன் தானே? அன்னைக்கு ரிசப்ஷன்ல வந்து மோகன் என்ன சொன்னா சொல்லு. தேவி நீ சொல்லலன்னா நான் நினைக்கிறது உண்மையா பொய்யன்னு எனக்கு எப்படி தெரியும்? வாயை திறந்து உண்மையை சொல்லு தேவி பிளீஸ். இங்க பாரு, நீ இப்படி மௌனமா இருக்கிறது உனக்கு மட்டும் இல்ல, இன்னும் உன்னை என்னைய மாதிரி இன்னும் பல பெண்களுக்கு ஆபத்தா முடிய போகுது. தேவி நீ அந்த ரகசியத்தை சொன்னா அவன் கெட்டவன் எல்லாருக்கும் புரிய வச்சிடலாமா? யாருக்கு? ஒருக்கா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை. ஐயோ தேவி, உன்னுடைய கதையை நான் பேப்பர்ல போட்டு பப்ளிசிட்டி பண்றதுக்காக கேக்கல. மோகன் பொம்பளைங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறான்னு அவங்க அப்பா விஸ்வநாதனுக்கு புரிய வச்சிடலாம். இப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ஒரு இன்சிடென்ட்னு அவங்க அப்பா விஸ்வநாதனுக்கு புரிய வச்சுட்டா நாளைக்கு மோகனை ஃபேக்டரி பக்கம் வரவிடாம பண்ணிட்டு வரல. நீ சொல்ற மாதிரி மோகனை பத்தி அவங்க அப்பா கிட்ட விஷயத்த புரிய வைக்கலாம். ஆனா விஸ்வநாதனை பத்தி யார்கிட்ட சொல்றது? என்ன சொல்ற? இந்த விளையாட்டோட கேப்டனே அவர்தான். மோகன் நெளிவு சுழிவுகளை கத்துக்கிட்டதே அவங்க அப்பா கிட்ட தாண்டி. ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தான் பெக்க முடியும் கல்யாணி. அப்பம் புள்ள ரெண்டு பேருமே இறக்கமே இல்லாத ஜென்மங்க. தேவி எப்படி தெரியும்னு கேக்குறியா? அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க. கல்யாணி இது ரொம்ப நாளா நடக்கிற உண்மை. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனா அந்த பொண்ணு எப்படி வேலை செய்யறான்னு பாக்க மாட்டாங்க, அவ சேலையை தான் பாக்குறாங்க. அந்த கம்பெனில நிலைச்சு நிக்கணும்னா ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான், அவங்க சொல்றபடி நடக்கணும். அப்படி கேட்டு தானே நான் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கேன். இதை எப்படி நான் வெளியே சொல்ல முடியும்? இந்த கொடுமை எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் நடந்துட்டு இருக்கு. வெளியே சொன்னா வேலை போயிடும், வேலை போனா எல்லாரும் பட்னிய கிடக்கணும். அதனால வேற வழியே இல்லாம சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சோதனைய எல்லாருமே தாங்கிட்டு இருக்கோம். இதை யாரும் பெருசு படுத்துறது இல்ல. மனசு பூரா கவலையை சுமந்துக்கிட்டு எப்படி வாழ முடியும்? அதான் எல்லாத்தையும் தொடச்சு எரிஞ்சிட்டு மரக்கட்டைய வாழ்ந்துட்டு இருக்கோம். மருமங்கிறது பெரிய பலவீனம் கல்யாணி. எங்களோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப சொல்றேன், இதுக்கப்புறமும் நான் ஏன் தற்கொலை முயற்சி பண்ண தெரியுமா? இத்தனை நாள் எவ்வளவு விஷயங்களை நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கொடுமையும் இல்லாம புருஷன்கிட்ட உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரிசப்ஷனுக்கு வந்த அந்த மிருகம் அன்னைக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? கல்யாணத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிடாத. அப்பப்ப கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து போயிட்டு இப்பதான் தைரியமா வரலாமே, லைசன்ஸ் வேற இருக்கு. ராத்திரில அவரு பகல்லன்னா எப்படி? கல்யாணம் அன்னைக்கு என் தோள் மேல கைய போட்டு என்கிட்ட ஆசையா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற என் புருஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னோட வாணி என் காதுல சொன்னா என்னால எப்படி தாங்கிக்கிட்டு இருக்க முடியும்? நான் தாலி கட்டிக்கிட்டது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு லைசன்ஸ். எனக்கு முன்னால 2 பேர், இப்ப 3 பேர். இதுல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேக்குற முதலாளிகிட்ட என்னால எப்படி வேலை பார்க்க முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த கம்பெனில வேலையே செய்ய வேண்டாம்,
தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் புருஷனுக்காவது துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சாகலான்னு நினைச்சேன். ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு பூவும் போட்டோட போயிடலான்னு நினைச்சேன். என்னை ஏண்டி காப்பாத்துன? இப்ப படுகுழியில தள்ளிட்டீங்களே, நான் என்னடி பண்றது? என் சூழ்நிலை உனக்கு தெரிய வேண்டாம். இப்ப சொல்லுடி, நீங்க ஏன் என்ன காப்பாத்துனீங்க? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இனிமே என்னால என் புருஷன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. சொன்னாலும் அவரு என்னை ஏத்துக்க போறதில்ல. திரும்பவும் அந்த கம்பெனிக்கு என்னால வேலைக்கு போக முடியாது. இப்ப எங்க அது என்ன கல்யாணி? நான் எதுக்கு வாழணும்? செத்து போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இல்லம்மா, யார் வேணும்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லு மாப்ள, சொன்ன விஷயம்லாம் என்னாச்சு? அப்படியா? ஒன்னும் சொல்லவே இல்லையே. உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் உண்மைதானா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சரி சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த ரைட்டர் கிட்ட எழுதி கொடுத்துட்டு போமா. நானே கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கேன் சார். அந்த ரைட்டர் கிட்ட கொடுத்துட்டு போ, நான் விசாரிக்க சொல்றேன். சார், நானே இங்க பர்சனலா வந்திருக்கேன். கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க சார். இது ஒண்ணும் சாதாரண பிரச்சனை இல்ல சார். ஒரு பொண்ணு சூசைட் கமிட் பண்ணிருக்கா. மாப்ள, அப்புறம் பேசுற. ஒரு சின்ன தலைவலி கேஸ். என்னம்மா பிரச்சனை? என்னன்னு சொல்லு. சார், என் ஃப்ரெண்டு தேவியோட ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க அவ சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டா. இப்போ பிரசாத் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கா. எப்ப நடந்துச்சு? நேத்து சார். யோ 402. ஐயா, பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லைங்க ஐயா. ஏமா எதுவுமே வரலையாமே. ஏமா நீ அந்த பொண்ணுக்கு அக்காவா தங்கச்சியா? இல்ல சார், அவன் என் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒண்ணா ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அப்போ ஏதாவது லவ் மேட்டரா இருக்கும். அவளே ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அவனை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறா. நீ ஏமா இப்படி? இல்ல சார், அவ ரொம்ப பயப்படுறா. அது மட்டும் இல்லாம இது லவ் மேட்டர் கிடையாது, கற்பழிப்பு. அப்பாவும் பையனும் பல தடவை அந்த பொண்ணு கொடுமைப்படுத்திருக்காங்க சார். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க ஆசைக்கு இணங்கணும்னு மிரட்டி இருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க என்கிட்டயும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க சார். நீ அப்பவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே? பயம்தான் சார். நாங்களே ஏழைங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க பேர் கெட்டுருமோங்கிற பயம். ஆனா அவங்க அராஜகம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனாலதான் நான் தைரியமா வந்தேன். சரி, அவங்க யாரு? விஸ்வநாதன், மோகன், அப்பா பிள்ளை 2 பேரும். புவனா கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியோட ஓனர்ஸ். நாங்க 2 பேரும் அங்கதான் வேலை செய்யறோம் சார். அந்த 2 பேரும் சும்மா விடக்கூடாது சார். முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளணும் சார். நீங்க கரெக்டா ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா நாங்க 2 பேரும் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கோம் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, உன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா புரியலையே சார். சார், நீங்க அந்த 2 பேர் மேலயும் எவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது சார். ஏமா அந்த தேவியோ அந்த குடும்பமோ விஸ்வநாத மேல கம்ப்ளைண்டே கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரவுடி கிட்ட அடி வாங்கி நடு ரோட்ல சாகிறத காட்டிலும் 4 செவுத்துக்குள்ள சாகிறது எவ்வளவோ மேல்னு முடிவு பண்ணிருக்காங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமா முடிவு எடுத்திருக்கா தேவி. ஆனா உம்புத்தி ஏமா இப்படி தடுமாறுது? தப்பா உன்னை ட்ரை பண்ணதா சொன்னையே, அப்பவே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயந்த? அது யாரோட குடும்பம்? நான் சொல்றது இதுதான்மா. உன் கம்ப்ளைண்ட் பேப்பரை நான் வாங்கி ஃபைல் பண்றதுக்குள்ள உன் கதையே முடிஞ்சிரும்.
இத பாருமா, உனக்கு அந்த கம்பெனி பிடிக்கலனா வேலையை விட்டுட்டு வேற இடத்துல வேலைக்கு சேரு. உன் கற்பை காப்பாத்திக்க, உன் குடும்பத்தை காப்பாத்திக்க. அதை விட்டுட்டு சமுதாயத்தை திருத்துறேன், அதை திருத்துறேன்னு ஏன் தேவையில்லாத வேலை பண்ற? இன்னைக்கு வேணா நீங்க என்ன மிரட்டி அனுப்பி வச்சிடலாம், ஆனா உண்மையை ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது சார். நெருப்ப நீங்க அணைக்க பாக்குறீங்க, ஆனா அது ஒரு நாள் உங்களையே அழிச்சிடும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. கூல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சமா ஊத்து. தண்ணி ஊத்துமா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். என்ன விசேஷம்? நேர்ல வராம போன்ல பேசுறீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. யாருக்கு? உங்களுக்கா? காக்கி சட்டையை மாட்டி இருக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் உங்களுக்கு தான். ஓ, விசேஷமா? ஒரு நிமிஷம் இருங்க, நீ உள்ள போ. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? கல்யாணின்னு சொல்லி ஒரு பொண்ணு உங்ககிட்ட வேலை பாக்குறாளா? ஆமா. அவ உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தா. அப்படியா? என் பையன் மோகன் அவளை கெடுக்க ட்ரை பண்ணிருப்பான் போல இருக்கு. சரி, அதை விட இப்ப நீ எதுக்கு போன் பண்ண? சார், அந்த கேஸ் இல்ல சார். யாரோ தேவியாமே சூசைட் பண்ண ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா சார். அவங்கள நீங்க 2 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தா. நீ என்ன பண்ண? விடுவனா சார், ரூல்ஸை பயன்படுத்தி அவ கொடுத்த கம்ப்ளைண்ட கிழிச்சு அவ மூஞ்சில எரிஞ்சு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இன்ஸ்பெக்டர், அவளால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அங்க நமக்கு எதிரா எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த தேவி குடும்பத்துல எல்லார் வாயே அடைச்சாச்சு. அந்த கல்யாணி தலைகில நின்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நீ வேணா பாரு, நாளைக்கு தயிர் சாதம் கட்டிக்கிட்டு என்கிட்ட வேலைக்கு வந்து நிக்கிறாளா இல்லன்னு பாரு. சார், நீங்க ஜெகஜால கில்லாடி சார். இவ்வளவு பிசினஸ் இருந்தாலும் அத பார்க்க ஆளை போட்டுட்டு நல்ல நாட்டுக்கோழி மேயற இடமா பார்த்து சேர போட்டு உட்கார்ந்துறீங்க சார். எல்லாம் நீ இருக்கிற நம்பிக்கையில தாயா. சரி, நான் வச்சிரட்டா? ஓகே சார், நேர்ல மீட் பண்ணுவோம். என்னடி இது? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? எப்பவுமே கலகலா சிரிச்சு பேசிட்டு இருப்ப, என்னாச்சு உனக்கு? ஒண்ணில சித்தி. ஏய், உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவனா என்கிட்ட போய் சொல்றியா? என்ன
உன் ஃப்ரெண்டு தேவி சூசைட் பண்ண ட்ரை பண்ணாலே அது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? ஆமா. அது ஏன் நினைச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ கவலைப்பட்டுட்டு இருப்ப? அவளுக்கு என்ன பிரச்சனையோ, இத்தனைக்கும் மாமியாரே இல்லாத பையனா பார்த்துதான் அவ தாலி கட்டிக்கிட்டா. அதுக்கும் மேல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. சித்தி, பிரச்சனை கல்யாண வீடோ கல்யாணமோ கிடையாது. நாங்க வேலை செய்யற கம்பெனியோட ஓனர்ஸ். அந்த கம்பெனியோட ஓனர், அவங்க பையன் 2 பேரும் அந்த பொண்ணை மானபங்கப்படுத்திருக்காங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு வரணுமா? அதான் அவ புருஷனுக்கு துரோகம் செய்ய விரும்பாம அவ அப்படி பண்ணிக்கிட்டா. அவங்கள சும்மா விடக்கூடாது சித்தி. ஆனா போலீஸ்க்கு போனா அவங்க அந்த கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வாய மூடிடி. நீ போலீஸ் ஸ்டேஷன் போனியா? சொல்லு, போலீஸ் ஸ்டேஷன் போனியா? ஆமா. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு நீ செஞ்ச வேலை சரியா? நீ இப்படி பண்றது உன் கம்பெனி ஓனருக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் ஒரு வேளை நாம நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியுமா? சித்தி, அதுக்காக. ஏய், நீ என்ன ஏரியா ரவுடியா? கத்தி எடுத்துன்னு போய் ஒருத்தர துணியா வெட்டுறதுக்கு? நீ சாதாரண குடும்ப பொண்ணுடி, அத மனசுல வச்சுக்க. இங்க பாரு, அந்த தேவி போலீஸ் ஸ்டேஷன் வந்தாளா இல்ல அவ குடும்பம் தான் வந்ததா? வரலையே. கண்டிப்பா அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு பேசாம தான் இருந்திருப்பாங்க. உனக்கு மட்டும் ஏண்டி? நீ செஞ்ச காரியத்துக்கு நாளைக்கே அந்த முதலாளி உன் மேல கை வச்சா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை அப்படி நடந்தா அந்த தேவி குடும்பம் மாதிரி 1 லட்சமோ 2 லட்சமோ வாங்கிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம குடும்பத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? சித்தி, என்ன சித்தி? தூக்குல தொங்கிடுவோம். உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நாங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். நீ தாண்டி எங்களுக்கு எல்லாமே. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. என் மேல கைய வச்சவன சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம நான் விட மாட்டேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன்